இந்த வீடியோ பார்க்குறவங்க கிட்ட இந்த உலகத்தோட ரொம்ப உயரமான மவுண்டன் எது அப்படின்னு கேட்டா அசால்ட்டா சொல்லுவீங்க நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மவுண்ட் எவரெஸ்ட் இமயமலை தான் அப்படின்னு சொல்லுவீங்க. அதுவே சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள்லயே உயரமான மலை எங்க இருக்கு, அது எந்த கிரகத்தில் இருக்கு அப்படின்னு கேட்டா அப்போ கூட உங்களோட பதில் என்னவா இருக்கும்னா மோஸ்ட்லி நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த மவுண்ட் எவரெஸ்ட் அப்படிங்கிற அந்த மலையை தான் சொல்லுவீங்க. ஆனா உண்மை அது கிடையாது. நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்க அந்த மவுண்ட் எவரெஸ்ட்டை விட 2 மடங்கு உயரமான ஒரு மலை நம்மளுடைய சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகத்துல ஒரு பிளானட்ல இருக்கு. அந்த ஒரு மவுண்டன் தான் நம்ம சோலார் சிஸ்டத்துல இருக்கக்கூடிய பிளானட்டுகள்லே உயரமான மவுண்டன் அப்படிங்கிற பேருக்கு சொந்தமா இருக்கு. அப்படிப்பட்ட மலை எங்கப்பா இருக்கு, அது எந்த பிளானட்ல இருக்கு, ஆக்சுவலா அதோட ஹைட் எவ்வளவு, இப்படி எல்லாத்தையும் பத்தி தான் இந்த வீடியோ நம்ம முழுசா தெரிஞ்சுக்க போறோம். நம்ம டிக்கெட் ராஜ் சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கரெக்டா செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இது மாதிரியான எல்லா இன்ஃபர்மேஷனையும் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்க முடியும். நம்ம வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க நண்பா. வெல்கம் பேக் அனதர் நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். நம்மளுடைய பூமிக்கு அடுத்தபடியா நம்மளோட சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது நம்மளுடைய செவ்வாய் கிரகம் தான். சூரிய குடும்பத்தோட 4வது கிரகமா இது இருக்குது. இந்த கிரகத்தோட இமேஜை நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த இமேஜ்ல நீங்க வெறுங்கண்களால நீங்க பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா ஒரு தழும்பு மாதிரியான ஒரு அமைப்பு நம்ம செவ்வாய் கிரகத்துக்கு இருக்கும். ஸோ இந்த தழும்பு அமைப்பு என்ன அப்படிங்கறது சொல்லிட்டு நம்ம லேட்டரா இன்னொரு வீடியோல பார்க்கலாம். ஆனா இன்னொரு விஷயத்தையும் நீங்க அழகா நோட் பண்ண முடியும் அந்த இமேஜஸ்ல. அது என்ன அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மலை இருந்ததுக்கான தடயம் அப்படிங்கிறது உங்க கண்ணுக்கு தெரியும். ஸோ இந்த மலை அப்படிங்கிறது செவ்வாய் கிரகத்தோடைய வடமேற்கு பகுதியில் தான் இந்த ஒரு மவுண்டன் அப்படிங்கிறது இருக்கு. இந்த மவுண்டனுடைய உயரம் அப்படிங்கிறது 72,000 அடி, கிட்டத்தட்ட 22 கிலோமீட்டர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுகள் கெஸ் பண்றாங்க. மேபி அதை விட ஹைட்டா இருக்கலாம், ஒரு 25,000 கிலோமீட்டர் ஹைட் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்களால் கெஸ் பண்ணப்படுது. ஏன்னா நம்ம போய் நேரில் போய் அதை பத்தி எந்த ஒரு ரிசர்ச்சும் பண்ணல, அதை பத்தி கம்ப்ளீட்டா நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரியாது. அந்த ஒரு காரணத்தினாலேயே இப்போதைக்கு நம்ம பண்ண ரிசர்ச் படி 22 கிலோமீட்டர் இதோட ஹைட் இருக்கலாம், மேபி அதை விட கூட இருக்கலாம் அப்படின்னு கூட சொல்றாங்க. இந்த பிரம்மாண்டமான மலையோடைய ஹைட் எவ்வளவு இருக்குது அப்படின்னா அதோட அகலம் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல. இந்த மலை அப்படிங்கறதோட அகலம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 600 கிலோமீட்டர் வந்து பறந்து விரிஞ்சு இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சயின்டிஸ்டுகளே. இது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய இந்தியா பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா இலங்கையை அப்படியே அலைக்க தூக்கிட்டு வந்து அனுமார் தூக்கிட்டு வந்தமே தூக்கிட்டு வந்து இந்த மலையோட சேர்த்து வச்சு கம்பேர் பண்றோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 100-120 கிலோமீட்டர் வரைக்கும் கேப் கிடக்கும் சொல்றாங்க. அந்த அளவுக்கு பறந்து விரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான அகலமான ஒரு மலையா தான் இந்த மலை அப்படிங்கிறது இருக்கு. சரிப்பா, இதெல்லாம் ஓகே. மூச்சுக்கு 300 பிரம்மாண்டமான மலை, ரொம்ப உயரமான மலை அப்படின்னு சொல்லிட்டு பில்டப்லாம் ஓவரா கொடுத்துட்டு இருக்கீங்க. நம்ம பூமியோடைய மிகப்பெரிய மலையா இருக்கக்கூடிய மவுண்ட் எவரெஸ்ட்டை விட இது ஹைட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா அட ஆமாங்க, நம்ம மவுண்ட் எவரெஸ்ட்டை விட 2 மடங்கு இதோட ஹைட் அப்படிங்கிறது அதிகம். ஸோ புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய மவுண்ட் எவரெஸ்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 8.9 கிலோமீட்டர் உயரம் கொண்டு. ஆனா இந்த மார்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த மலையோட உயரம் அப்படிங்கிறது 22 கிலோமீட்டர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு வந்து சயின்டிஸ்டுகளால் கிடைச்ச ரிசர்ச் மூலமா வந்து அவங்க சொல்றாங்க. ஆனா அது 25 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு கூட சொல்றாங்க. இந்த மவுண்டனோட அந்த கிளிப்ஸ், அதாவது நிழல் அப்படின்னு சொல்லுவாங்களே, இந்த மலையோட நிழலுக்கு பக்கத்திலேயே நம்மளுடைய எவரெஸ்ட் மவுண்டனை கொண்டு போய் வைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதோட ஹைட் பாத்தீங்கன்னா 8.9 கிலோமீட்டர் தான் நம்மளுடைய எவரெஸ்ட் மவுண்டனோட ஹைட். ஆனா இந்த மவுண்டனோட அந்த கிளிப்ஸ் அப்படிங்கிறது 9 கிலோமீட்டர் ஹைட் இருக்குன்னு சொல்றாங்க. அதோட நிழல் கிட்ட கூட நம்மளுடைய எவரெஸ்ட் மவுண்டன் வராது. சோ அந்த அளவுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு மலையா தான் இந்த மார்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த மலை அப்படிங்கிறதுக்கு. ரொம்ப நேரமா மவுண்டன் மலை அப்படின்னு சொல்லிட்டே இருக்கேன், இதோட பேரை சொல்ல மாட்டேங்கிறியடா அப்படிங்கிற நீங்க நினைப்பீங்க. சோ இந்த மவுண்டனோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒலிம்பஸ் மாஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து மார்ஸ்ல இருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான மலை, அதுவும் நம்மளுடைய சோலார் சிஸ்டம் இருக்கக்கூடிய மிக உயரமான மலை அப்படிங்கிற பேருக்கு சொந்தமா இருக்கு இந்த ஒலிம்பஸ் மாஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு மலை. இந்த ஒலிம்பஸ் மாஸ் அப்படிங்கிற பேர் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா லத்தீன் லாங்குவேஜ் படி பாத்தீங்கன்னா இந்த ஒலிம்பஸ் மாஸ் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் அப்படிங்கிறது மவுண்ட் ஒலிம்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரேக்க மித்தாலஜி படி மவுண்ட் ஒலிம்பஸ் மேலதான் எல்லா கடவுள்களும் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வரலாறு அப்படி இருக்குது. சோ அது கிரேக்க மித்தாலஜி படி அப்படி சொல்றாங்க. சோ அதை மீன் பண்ற மாதிரி தான் இந்த உயரமான பிரம்மாண்டமான மலைக்கு ஒலிம்பஸ் மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வர்றதுக்கு ஒரு காரணமா இருக்கு. இதை வச்சு பார்க்கும்போது இந்த ஒலிம்பஸ் மாஸ் அப்படிங்கிற இந்த மலையோடைய ஹைட்டை இன்னும் நீங்க ஈஸியா சிம்பிளா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பூமியில இருக்கக்கூடிய அந்த எவரெஸ்ட் மவுண்டனுக்கு அந்த லடாக்குல ட்ரிப் போறாங்கல்ல, அப்படி எல்லாரும் எவரெஸ்ட் மவுண்டனுக்கு போறதுக்கு பதிலா இந்த மலை அப்படிங்கிறது இந்த ஒலிம்பஸ் மாஸ் அப்படிங்கிறது நம்ம பூமியில இருந்துச்சு அப்படின்னா இந்த மலைக்கு ட்ரிப் போறாங்க, உச்சியில ஏறணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்றாங்க அப்படின்னா நிச்சயமா நம்ம பூமியில இப்ப இருக்கக்கூடிய மவுண்ட் எவரெஸ்ட்ல ஏறுற மாதிரி எல்லாம் ஏற முடியாது. ஏன் அப்படின்னா இதுல நீங்க ஏறணும் அப்படின்னா இந்த மவுண்ட் ஒலிம்பஸ்க்கு நீங்க உச்சி அடையணும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்பேஸ் சூட் அப்படிங்கிறது தேவைப்படும். இதுக்கு எதுக்குடா ஸ்பேஸ் சூட் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மலையை கொண்டு வந்து நம்ம பூமியில வச்சோம் அப்படின்னா இதோடைய உச்சி அப்படிங்கிறது நம்மளுடைய ஓசோன் லேயர்ல இருக்கும். சோ அந்த அளவுக்கு உயரமான ஒரு மலையா தான் இது இருக்கு. சோ அப்ப கண்டிப்பா நம்மளுக்கு ஸ்பேஸ் சூட் தேவைதானே. இன்னும் சொல்ல போனா நம்ம மார்ஸ்
மார்ஸ்ல தானே இந்த ஒலிம்பஸ் மாஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த மவுண்டன் இருக்கு. அந்த மலை அப்படிங்கிறது நம்ம மார்ஸ்ல இருக்கும்போது கூட செவ்வாய் கிரகத்துக்கு வெளியே தான் இந்த ஒலிம்பஸ் மாஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த மவுண்டனோடைய உச்சி அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்கள் சொல்றாங்க. அப்ப இதை வச்சு நீங்க புரிஞ்சுக்கலாம் எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு மலை அப்படிங்கிறத. ஆனா இது நம்ம மவுண்ட் எவரெஸ்ட் மாதிரி ஒரு பனிமலை கிடையாது, இது ஒரு எரிமலை அப்படின்னு சொல்றாங்க. அந்த மலையோடைய அந்த வாய்ப்பகுதியை பார்த்த உடனே நிறைய பேர் கண்டிப்பா கெஸ் பண்ணிருப்பீங்க இது கண்டிப்பா இது எரிமலையா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா இது எரிமலை தான். ஆனா இப்போதைக்கு இது வந்து ஆக்டிவா இல்ல, பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி இது ஆக்டிவா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்களால சொல்லப்படுது. சரி, இப்போ இந்த மலை எப்படி அந்த செவ்வாய் கிரகத்துல உருவாச்சு அப்படிங்கிற விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய பூமியில ஒரு எரிமலை எப்படி உருவாகுது அப்படிங்கிற விஷயத்தை முதல்ல தெரிஞ்சாதான் செவ்வாய் கிரகத்துல இந்த மலை எப்படி உருவாச்சு அப்படிங்கறது நீங்க ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். அதுல முதல் விஷயம் பாத்தீங்கன்னா பூமியை வந்து ரெண்டா பிளந்தோம் அப்படின்னா பூமிக்கு அடியில மேக்மா லாவா, அதாவது எரிமலை குழம்புகள் எப்படினாலும் சொல்லலாம், மேக்மான்னு சொல்லலாம், லாவான்னு சொல்லலாம். அந்த எரிமலை குழம்புகள் பாத்தீங்கன்னா பூமிக்கு அடியில அதிகமா இருக்கும். ஸோ அது எல்லாமே ரொம்ப சூடா எரிமலை குழம்புகள் பாறைகள்லாம் ரொம்ப உருகிய நிலையில இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த எரிமலை குழம்புகள் எல்லாமே நம்ம பூமியோட தரைப்பகுதியோட சேர்ந்து கனெக்ட் ஆகிருக்கும். அதை ஹாட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹாட் ஸ்பாட் எல்லாமே அந்த எரிமலை குழம்புகள் எல்லாமே ஒரு இடத்துல இருந்து ஒன்று நகர்ந்துகிட்டே இருக்கும். ஸோ அது நகர்றது மட்டும் இல்லாம பூமியோட பிரஷர் காரணமா அது வந்து பூமியோட தரைப்பகுதியை நோக்கி வர ஆரம்பிச்சு வெளியே வந்து வர்றதுக்கு ட்ரை பண்ணும் அந்த எரிமலை குழம்புகள் எல்லாமே. அப்படி வெளியே வர ட்ரை பண்ணக்கூடிய அந்த எரிமலை குழம்புகள் எல்லாமே அந்த ஹாட் ஸ்பாட் வழியா வந்து வெளியே வரும். அதிகமான பிரஷர் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து வெடிச்சு செதறி அந்த ஹாட் ஸ்பாட் வழியா வந்து வெளியே வரும். அதுவே பிரஷர் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா சும்மா லைட்டா வந்து அப்படியே வெளியே வடிஞ்சு விழுத மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த வடிஞ்சு விழுகிற மாதிரியும் சில நேரங்களில் இருக்கும், வெடிச்சு செதற மாதிரி இருக்கும். இதுக்கு முக்கிய காரணம் அந்த பிரஷர் அப்படிங்கிறது தான். எந்த அளவுக்கு பிரஷர் அதிகமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து வெடிச்சு பயங்கரமாக செதறும். பிரஷர் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா லைட்டாக வந்து அந்த ஹாட் ஸ்பாட் வழியாக வடிஞ்சு அப்படியே வெளியே வர்ற மாதிரி தான் அந்த எரிமலை குழம்புகள் வெளியே வரும். பட் ஆனால் இந்த இடத்துல அந்த எரிமலை குழம்புகள் வெளியே வர ட்ரை பண்ணக்கூடிய அந்த ஹாட் ஸ்பாட் அப்படிங்கிறது ஒரே இடத்துல நிலையாக வந்து இருக்காது. அதுக்கு முக்கிய காரணம் நம்மளுடைய பூமியோடைய அந்த டெக்டானிக் பிளேட்ஸ் அப்படிங்கிறது நகர்ந்துகிட்டே இருக்கும், நிலையாக ஒரு இடத்துல இருக்காது. இப்படி நகர்ந்துட்டு இருந்த ஒரு காரணத்தினால தான் நம்மளுடைய இந்தியா ஏசியாவுடைய போய் மோதி எவரெஸ்ட் மலை அந்த இமயமலையை உருவானதுக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். ஸோ இப்படி நகர்ந்துட்டு இருக்கிறதுனால அந்த டெக்டானிக் பிளேஸ் எல்லாமே ஒன்னோட ஒன்று மோதிட்டு இருக்கும், சில நேரங்கள் அப்படியே நகர்ந்து போய்கிட்டே இருக்கும். இந்த காரணத்தினால அந்த லாவாக்கள் எரிமலைகள் எல்லாமே ஒரே ஹாட்ஸ்பாட்ல இருந்து வெளியே வந்து வராது. சில இடங்கள்ல மாறி மாறி வந்து அந்த ஹாட்ஸ்பாட் அப்படிங்கிறது மாறிட்டே இருக்கும் இந்த டெக்டானிக் பிளேஸ் நகர்ந்துட்டு இருக்கிறதுனால. அந்த காரணத்தினால ஒரு இடத்துல ரொம்ப நாள் வந்து ரொம்ப நாட்கள் ரொம்ப வருடங்கள் வந்து அந்த ஹாட்ஸ்பாட் வந்து ஒரே இடத்துல வந்து மெயின்டைன் ஆச்சு அப்படின்னா ஒரே இடத்துல இருந்துச்சு அப்படின்னா அது வழியா வெளியே வரக்கூடிய எரிமலைகள்னால ஒரு லேயர் அப்படிங்கிறது உருவாகும், ஒரு மலை மாதிரியான ஒரு அமைப்பு வந்து கிரியேட் ஆகும். இப்படி ஒரே இடத்துல அந்த ஹாட்ஸ்பாட் வந்து ரொம்ப வருஷங்கள் நீடிச்சு அப்படின்னா அந்த இடத்துல இருந்து வெடிச்சு வரக்கூடிய அந்த எரிமலைகள் வந்து கூல் டவுன் ஆச்சுன்னா அது வந்து அந்த மலைக்கு மேல ஒரு லேயரா வந்து அந்த லாவாக்கள் வந்து கூல் டவுன் ஆகி ஃபார்ம் ஆகும். ஸோ ஒரே இடத்துல ஒரே ஹாட்ஸ்பாட்ல ரொம்ப வருஷங்கள் லாவாக்கள் இந்த மாதிரி வெளியே வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா அது கூல் டவுன் ஆகி ஆகி லேயர்ஸ் வந்து நிறைய ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். இப்படி அதிகமா வந்து ஒரே ஹாட்ஸ்பாட் ஒரே இடத்துல நீடிச்சு அப்படின்னா அந்த லேயர் அதிகமாகி ஒரு பிரம்மாண்டமான ஒரு எரிமலை அப்படிங்கிறது வந்து உருவாகும். இதை வச்சு பார்க்கும்போது நம்ம பூமியில மனிதர்கள் இதுவரைக்கும் கண்டுபிடிச்ச எரிமலைகள் எல்லாமே ஒரே மாதிரியான உயரத்தில் இருந்தது கிடையாது. ரொம்ப சின்ன சைஸ்ல இருக்கக்கூடிய எரிமலைகள்லாம் இருக்கு, ரொம்ப பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய எரிமலைகள் கூட இருக்கு. இப்படி எரிமலைகள் எல்லாமே ஹைட் டிஃபரன்ஸ் நம்ம பூமியில இருக்கிறது காரணம் நம்ம பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த மேக்மா லாவாக்கள் வெளியே வரக்கூடிய ட்ரை பண்ணக்கூடிய அந்த ஹாட்ஸ்பாட் அப்படிங்கிறது ஒரே இடத்துல ரொம்ப வருஷங்கள் நீடிச்சிட்டு இருந்துச்சுன்னா அந்த ஹாட்ஸ்பாட் மூலமா வெளிவரக்கூடிய அந்த லாவாக்கள் கூல்டவுன் ஆகி லேயர் ஃபார்ம் பண்ணும். ரொம்ப வருஷங்கள் நீடிச்சுன்னா லேயரா ஃபார்ம் ஆகி பெரிய மலையா வரும். அதுவே கொஞ்சம் வருஷங்கள் அந்த ஹாட்ஸ்பாட் அதே இடத்துல இருந்துச்சு அப்படின்னா அது மாறி போச்சு அப்படின்னா அந்த மலையோட உயரம் வந்து கம்மியா இருக்கும். அதுக்கு காரணம் அந்த மேக்மாக்கள் அந்த இடத்துல ரொம்ப கம்மியா வந்திருக்கும், அந்த ஹாட்ஸ்பாட்டும் நகர்ந்து போயிருக்கும் அப்படிங்கிறது தான் காரணம். பட் இதுவே மார்ஸ் பிளானட் செவ்வாய் கிரகத்தில் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பூமி மாதிரி டெக்டானிக் பிளேட்ஸ் அப்படிங்கிறது செவ்வாய் கிரகத்துக்கு கிடையாது. அதோட கிரஸ்ட் அப்படிங்கிறது டெக்டானிக் பிளேட்ஸா வந்து பிரிக்கப்படல. இந்த ஒரு ரீசனால செவ்வாய் கிரகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹாட்ஸ்பாட்ஸ் எரிமலை குழம்புகள் வெளியே வரக்கூடிய ட்ரை பண்ணக்கூடிய அந்த ஹாட்ஸ்பாட் அப்படிங்கிறது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. செவ்வாய் கிரகத்துக்கு அடியில் இருந்த அந்த மேக்மாக்கள் ஒரே ஹாட்ஸ்பாட் வழியா தான் வெளியே வரும். அது நகரவும் செய்யாததுனால தொடர்ந்து பல வருஷங்கள் பல ஆயிரம் வருஷங்கள் தொடர்ந்து வந்து அதே வழியா வந்து வெளியே வந்துட்டு இருக்கோம். நம்ம பூமி மாதிரி பிரஷரும் வந்து நம்ம செவ்வாய் கிரகத்துக்கு கிடையாது. சோ வெடிச்சு செதறிலாம் அந்த எரிமலை குழம்புகள் வந்து அந்த ஹாட்ஸ்பாட் வழியா வராது, அப்படியே வடிஞ்சு அப்படியே வெளியே ஊத்தும். சோ எரிமலை குழம்புகள் அப்படியே ஸ்லோவா அப்படியே வடிஞ்சு வெளியே ஊத்தும். இப்படி ஸ்லோவா வடிஞ்சு ஊத்துறதுனால அது கூல் டவுன் ஆகி ஒரே இடத்துல பல வருஷங்கள் வர்றதுனால அது லேயரா ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். இப்படி லேயரா பயங்கரமா ஃபார்ம் ஆகி இவ்வளவு பெரிய மலையா வந்து உருவாகிறதுக்கு ஒரு காரணமா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் இந்த ஒலிம்பஸ் மாஸ் அப்படிங்கிற மலையை பத்தி சொல்றாங்க. சோ விஞ்ஞானிகள் கெஸ் பண்றதும் இதுதான், இந்த எரிமலை அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் ஃபார்ம் ஆயிருக்கணும், இந்த மாதிரி தான் உருவாயிருக்கணும் பூமியை வச்சு பார்க்கும்போது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஹாட்ஸ்பாட்
பிளானட் அப்படிங்கிறது அந்த செவ்வாய் கிரகத்தில் நகராத காரணத்தால ஒரே இடத்துல இருந்து இந்த மாதிரி செவ்வாய் கிரகத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த மேக்மாக்கள் எரிமலை குழம்புகள் வடிச்சு அப்படியே வந்து லேயரா கூல்டவுன் ஆகி ஃபார்ம் ஆகி இவ்வளவு பிரம்மாண்டமான மலையா உருவாயிருக்கு இந்த ஒலிம்பஸ் மவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த மவுண்டன் உருவாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சயின்டிஸ்டுகள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா இந்த எரிமலை அப்படிங்கிறது ஆக்டிவா இருந்த சமயத்துல செவ்வாய் கிரகத்தில் இது வந்து பிரஷர் அப்படிங்கிற இதெல்லாம் காரணத்தால அது வந்து வெடிச்சு சிதறதுக்கு வாய்ப்பு இல்லை, வடிஞ்சு தான் வந்திருக்கணும் அதுல இருக்கக்கூடிய லாவாக்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படி வடிஞ்சு வர்றது மட்டும் இல்லாம அது வந்து தண்ணி ஃபார்ம்ல லிக்விட் ஃபார்ம்ல இருந்திருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் அதோட டெம்பரேச்சரும் கண்டிப்பா 1100 இருந்து 1500 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதிகப்படியான வெப்பத்தோட இருந்தால் மட்டும் தான் அந்த லிக்விட் ஃபார்ம்ல வந்து லாவாக்கள் வந்து இருக்கும். ஸோ அதை வச்சு தான் அவங்க வந்து சொல்றாங்க. இது கூடவே இந்த லாவாக்கள்ல இருந்து வரக்கூடிய அந்த வெப்பமா இருக்கட்டும், அந்த எரிமலையில இருந்து வரக்கூடிய புகையா இருக்கட்டும், இது ரெண்டுமே செவ்வாய் கிரகத்துல மனிதர்கள் வாழ்றதுக்கு ஏத்த மாதிரியான சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கலாம் அந்த சமயங்கள்ல அப்படின்னு சொல்றாங்க. எதை வச்சுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் கிரகத்துல இப்ப சராசரி டெம்பரேச்சர் அப்படிங்கிறது மைனஸ்ல 60 டிகிரி செல்சியஸ்ல ரொம்ப குளிரான ஒரு கிரகமா தான் இப்போ நம்ம செவ்வாய் கிரகம் இருந்துட்டு இருக்கு. இது மனிதர்கள் வாழ்றதுக்கு ஏத்த மாதிரி இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும் போது இந்த எரிமலை ஆக்டிவா இருந்த சமயத்துல அதுல இருந்து வெளிவரக்கூடிய அந்த வெப்பமா இருக்கட்டும், அதுல இருந்து வெளிவரக்கூடிய அந்த புகையா இருக்கட்டும், இந்த ஒரு சூழ்நிலை இருக்கும் போது செவ்வாய் கிரகத்துல மனிதர்கள் வாழ்றதுக்கு ஏத்த மாதிரியான தட்பவெப்ப நிலைகள் சூழ்நிலைகள் இருந்திருக்கலாம் மேபி அந்த காலகட்டத்தில் அப்படின்னு சயின்டிஸ்டுகள் வந்து ஒரு தியரியா வந்து சொல்லப்படுது. இது தொடர்ந்து நிறைய பேருக்கு இந்த சமயத்தில் ஒரு கேள்வி வரலாம், இப்போ எதுக்குடா இந்த செவ்வாய் கிரகத்தில் இருக்கக்கூடிய இந்த எரிமலை ஆக்டிவா இல்லாம போச்சு, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. இந்த யோசனை நம்மளுடைய விஞ்ஞானிகள் மனசுல வந்துச்சு. அந்த யோசனை தேடலாம் மாறி அதுக்கான ரிசல்ட்டும் அவங்களுக்கு கிடைச்சிச்சு. இந்த எரிமலையோடைய வாய்ப்பகுதி கிட்டத்தட்ட 85 கிலோமீட்டர் அகலம் கொண்டது. ஸோ அவ்வளோ அகலம் இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பகுதியில் இருந்த மெட்டீரியலை சோதனை பண்ணி பார்க்கும்போது இந்த எரிமலை அப்படிங்கிறது ஒரு 20-30 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் ஆக்டிவா இருந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை வந்து சயின்டிஸ்டுகள் கண்டுபிடிக்கிறாங்க. பட் ஆனால் இப்போ இது ஆக்டிவா இல்லாதம இருக்கிறதுக்கு காரணம் அப்படிங்கிறது அந்த எரிமலை அப்படிங்கிறது எரப்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கு ரீசன் வந்து சில விஷயங்கள் வந்து சயின்டிஸ்டுகள் வந்து முன்வைக்கிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிரகத்தோட அந்த மேக்மாக்கள் வெளிவரக்கூடிய அந்த ஹாட்ஸ்பாட் வந்து ஒருவேளை நகர்ந்து போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்றாங்க. அப்படி இல்லை அப்படின்னா செவ்வாய் கிரகத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த மேக்மாக்கள் அப்படிங்கிறது ஆக்டிவா இல்லாம மேபி இருந்திருக்கலாம். அதன் காரணமாக கூட இந்த எரிமலை அப்படிங்கிறது எரப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு ரீசன் கடைசியா சொல்லக்கூடியது என்னன்னா செவ்வாய் கிரகத்தோட அந்த பிரஷர் அப்படிங்கிறது இல்லாம கூட போயிருக்கலாம். அந்த பிரஷர் இல்லாத காரணத்தினால இந்த எரிமலை குழம்புகள் வந்து பெருசா வெளியே வர்றதுக்கு ட்ரை பண்ணாம இருந்திருக்கலாம். அதன் ரீசன் காரணமா இந்த எரிமலைகள் இந்த மாதிரி ஆக்டிவா இல்லாம இருக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா சயின்டிஸ்டுகள் இன்னும் ஒரு சில விஷயங்களை முன்வைக்கிறாங்க. இப்ப வேணா இந்த எரிமலை அப்படிங்கிறது ஆக்டிவா இல்லாம எரப்டா இருக்கலாம். ஆனா சில 100 மில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து எரிமலை வந்து ஆக்டிவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி மறுபடியும் ஆக்டிவ் ஆச்சு அப்படின்னா இந்த ஒலிம்பஸ் மாஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த எரிமலை வழியா அந்த மேக்மாக்கள் எரிமலை குழம்புகள் வெளியே வர ஆரம்பிக்கும். மறுபடியும் கூல் டவுன் ஆகி மறுபடியும் லேயரா ஃபார்ம் ஆகும். அதுவும் பல வருஷங்கள் பல கோடி வருஷங்கள் தொடர்ந்து கண்டினியூஸா வந்து நீடிச்சிச்சு அப்படின்னா திரும்பவும் மறுபடியும் இந்த ஒலிம்பஸ் மாஸ் அப்படிங்கிற இந்த மவுண்டன் அப்படிங்கிறது வளர ஆரம்பிக்கும். அந்த லேயரா ஃபார்ம் ஆக வளர ஆரம்பிக்கும். இந்த வளர்ச்சி அப்படிங்கிறது இன்னும் கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. எது எப்படியா இருந்தாலும் இந்த ஒலிம்பஸ் மாஸ் அப்படிங்கிற இந்த மவுண்டன் அப்படிங்கிறது இன்னைக்கு சூரிய குடும்பத்தோடைய மிக பிரம்மாண்டமான ஒரு எரிமலையா இருக்கு. அது மட்டும் இல்லாம சூரிய குடும்பத்திலே மிக உயரமான ஒரு மலை அப்படிங்கிற பேருக்கும் சொந்தமா இருக்கு. நம்ம பிரபஞ்சத்துல நம்மளை சுத்தி ஏகப்பட்ட மர்மங்கள் அந்த இருளுக்குள்ள மறைஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு ஆகச்சிறந்த உதாரணமா இருக்கு. நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகத்திலே இன்னும் ஏகப்பட்ட மர்மங்கள் இருக்கு. அதெல்லாம் பத்தி நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். நம்ம மார்ஸ் பிளானட்டோட இமேஜை கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தோம்னா செவ்வாய் கிரகத்துக்கு தழும்பு போட்ட மாதிரியான ஒரு அமைப்பை நீங்க பார்க்க முடியும் அந்த இமேஜ்ல. அது என்ன அப்படிங்கறத கூடிய சீக்கிரத்தில் நான் ஒரு வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த வீடியோ மிஸ் பண்ணா பார்க்கணும்னா இன்னும் கூட நம்ம டிக்கெட் ராஜா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இது மாதிரியான இன்ஃபர்மேஷன் நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்க முடியும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சேகர். பை பாய்.